கொலாஜன். 8 கொடுக்கலாம். ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் ஆன்டி ஏஜிங்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க சாப்பிடுற எல்லா கொலாஜனுமே அப்படியே ஸ்கின்ல போய் டெபாசிட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. குளூட்டதையான். 7 கொடுக்கலாம். நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஆனா எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸ்கின் பிரைட்டனிங்க்கு இது ஒரு சப்போர்ட்டிவ் இன்கிரிடியன்டா யூஸ் பண்ணிக்கலாம். பயோட்டின் கம்மிஸ். இதுக்கு நான் 4 தான் கொடுப்பேன். பிக்கெஸ்ட் ஸ்கேமர் ஹேர் க்ரோத்னே சொல்லலாம். பயோட்டின் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணும். மத்தபடி ஒரு பயோட்டின் கம்மினாலலாம் ஹேர் க்ரோத் வராது. விட்டமின் சி. 7 கொடுக்கலாம். நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஓரல் சன்ஸ்கிரீனும் கூட கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். 8 கொடுக்கலாம். ஸ்கின் பேரியரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான ஸ்கின் சப்ளிமெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சப்ளிமெண்ட்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே சொல்றேன். அண்ட் மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க.